வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில் உலாவிடும் கனோடென்றும் வாசம் செய்யும். மக்கு சிங்காசனம் அமைத்திட இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே மை தொழுகிறோம். இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். அப்பா, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுங்கப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற உமக்கு நன்றி அப்பா. ஓ ராப்ரா காபா ராபாலா, அந்த வாய் திறந்த நல்லா துதிங்க அப்பா. உங்க மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ ராப்ரா காபா ரீபாலா தராபா ராகாபா ரீபாரா தராபா ஷபரபா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நல்ல வாய் திறந்து ரேப்ரா பரபரா பரபா. Thank you Jesus. ரேப்ரா காச்சா ராப்ரா காபாலா ரேப்ரா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் அக்கினியா இறங்குது இறங்குது இறங்குது. ரேப்ரா பரபரா ரேப்ரா பலா தரபரபா. எல்லா சோர்வின் ஆவிகள்லாம் வெளியேறுது வெளியேறுது வெளியேறுது. தரித்திரத்தின் ஆவிகள்லாம் வெளியேறுது வெளியேறுது வெளியேறுது. மகிமை. ஹல்லேலூயா. Thank you Jesus. ரேப்ரா பரகா பலா பரபரா பலா பரபரா. ஓடு நான் பலகணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் சொல்லும் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஓடு நான் பழகணுமே. ஆண்டவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும். அது எவ்வளவு இனிமையானது. மீண்டும் சொல்லுமா, உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. அப்பா, நாங்க உம்மோடு நடக்கணும்பா. இரவும் பகலும் உம்மோடு நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆமென் இந்த நாள்ல ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா. ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேல ஓ தேவனோடு நடக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஓ தேவனோடு சஞ்சரிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ரே பிராகா போலோ போராகா சராபா ரே பராபா. நினைவெல்லாம்
ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஓடு நான் அழகணுமே, உம்மோடு நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே. ரே பிரபர கபரே பரபல பரே பிரபர பல பரே பல தரப ஊரா பிரபர கபரே பரபல பரே பதரஷ தரபு. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கைகள்ல கால்கள்ல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, நரம்புகள்ல எறும்புகள்ல வல்லமை இறங்குது. ஒவ்வொரு மேல இயேசுவின் ரத்த அக்னியா இறங்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்த அக்னியா இறங்குது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஓ கர்த்தருடைய வார்த்தை அக்னியா இறங்குது. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வருது 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 வருது, இறங்குது 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 இறங்குது. அழிவில்லாத வித்தாகி அந்த வார்த்தை 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 இறங்குது. வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புது. ஓ அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்கள் கட்டுகளை உடைக்கிறார், உங்கள் கடன்களை மாற்றுகிறார், உங்கள் கண்ணீரை மாற்றுகிறார், வியாதி படுக்கைகள் மாறுகிறது. ஆமேன். வருமானத்தில் இருக்கிற கட்டு உடையுது, பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டு உடையுது, பொல்லாத ஆவிகள் அலக்கழிச்சு வெளியேறுது வெளியேறுது. அந்தந்த சரீரத்தை விட்டு வீடுகளை விட்டு வெளியேறுது. கர்த்தருடைய மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. நீதானையா சொல்லும் அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. வாழ்வே வழியே சொல்லுமா, வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். கணமும் எல்லா மகிமை ஒருவருக்கே அப்பா, எல்லா கணமும் மகிமை துதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர், கணத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. Love you daddy. Rebraka balabo rebarasha tarabaraka balabo robroshi baraka bari balabo. ஒருவராய் சாகாமையுள்ளவரே உமக்கு நன்றி. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது இறங்குது. ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது இறங்குது. எல்லா கட்டிகள் மறையுது மறையுது. இப்ப கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நல்ல நல்ல ஆவியில கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில ரேப்ரா பாராக்கா பாராபோ ஓரோ ப்ரோஷி பிரபரா பலபோ ரேபரா தரபரா பரபா லேப்ரேகே பரபரா பலபோ ரேபரே தே தே தே. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ சாயல் இறங்கி வருது. தேவ சாயல் பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட் ரேப்ரா பரபரா பலபோ ரேப்ரா பரபரா பரபரா தரபா. Thank you, Jesus. Hallelujah. Ora
baraka bari bala tarabo re brabara bala bo re brebere shi bara bala 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 dara baraka baraba சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே ரே பிரபரக பரபர தர பிரபர பல பரி பல தர பரப உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரப கர்த்தர் உங்கள் பலிகளில் பிரியமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் பலிகளில் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரகா பிரபர பலந்தரபோ ரே பிரபெரே பெரே கபர பலந்தரபா. ஆவியானவரே ஹல்லேலூயா. Ura braba tara braka bari bara dara baraka bari bara dara bara bara bari braba. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. தன்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது இறங்குது இறங்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது. எல்லா மாந்திரிக கயிறுகள் எரியுது எரியுது. தகடுகள்லாம் எரியுது எரியுது. கட்டு உடையுது கட்டு உடையுது உடையுது. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்குது இறங்குது இறங்குது. ஓ மரித்தவரை உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இறங்குது. மரித்தவரை உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் இறங்குது. ஓ எந்தெந்த பகுதியில மரித்த வல்லமை இருக்குது இப்போ உயிரடையட்டும் 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 உயிரடையட்டும். Ora braba raba la bari braba raba la bari bala taraba. Ora bala bara bala taraba rakabari bala tarabari bere bere. Oh மகிமை இறங்குது மகிமை இறங்குது மகிமை இறங்குது. Receive it receive it receive it. அக்கினி 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 fire fire. Oh la bara bala taraba rakabari bala taraba rakaba. கண்கள்ல வல்லமை கைகள்ல வல்லமை கழுத்து பகுதியில வல்லமை வல்லமை உச்சந்தரம் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்த அக்கினியா எரியுது 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 எரியுது. பாதத்துல இருக்கிற பிரச்சனைகள் ஓ மறந்து போயிருக்கிற அந்த எரிச்செல்லாம் வெளியேறுது வெளியேறுது வெளியேறுது. இயேசுவின் ரத்த அக்கினியா எரியுது 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 எரியுது. கொல்லாத வியாதிகள் கனவீனங்கள் அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறுது வெளியேறுது வெளியேறுது. ஓ ராப்ரா காபாலாபோ ரேப்ரா பராகா பராபாலாபோ ரேப்ரா பராகா. குதிகால இருக்கிற வலிகள் வலிகள் மறையுது மறையுது. பேக் பெயின் மறையுது மறையுது. இயேசுவின் ரத்த அக்கினியா எரியுது 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 எரியுது. ஃபயர் 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 ஃபயர். ரிசீவ் இட் ரிசீவ் இட். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கோங்க 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 பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட் ரிசீவ் இட். நரம்புகள்ல வல்லமை 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 வல்லமை. நரம்புகள்ல இருக்கிற கட்டுகள் உடையுது உடையுது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது 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 இறங்குது. தோல் நோய்கள் எல்லாம் சோரியாஸ் நோய்கள் எல்லாம் எரியுது எரியுது. அந்தந்த சரீரத்துக்கு வெளியேறுது வெளியேறுது வெளியேறுது. Oh rapataraba rekabarabala darabarabala darabaleluya. நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம்
Ora braka bala bori brebe de shibra bara bala dara bara. Hallelujah. Thank you, Jesus. Rebra bara bala bori bara bara dara bara. Rebra bara bara bala bo கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Rebra shabra kabala bori bara bala bari bala dara bara. நல்ல கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் அப்படி அந்நிய பாஷையில ரேப்ரா கபாலா போ ரேப்ரா பாலா தரா பரா கபரா தரபெரு ஷிபரா பாலா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லா இரவு நேரத்துல வருகிற எல்லா பயங்கரங்களும் எரியுது 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 எரியுது. இரவு நேரங்கள்ல சுடுகாட்டுல இருந்து செய்யப்படுகிற எல்லா மாந்திரிக கிரியெல்லாம் எரியுது எரியுது. சுடுகாட்டு ஆவியெல்லாம் எரியுது எரியுது எரியுது. அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது, வெளியேறி கொண்டு இருக்கிறது. நிலங்களை விட்டு வெளியேறுது, சிலருடைய நிலங்களை விட்டு வெளியேறுது. பல நாட்கள் அந்த நிலங்கள் விற்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த நிலத்துல மாந்திரிகம் இருக்கு. இயேசுவின் ரத்த அக்னியா இறங்குது இறங்குது இறங்குது. இப்ப அந்த கட்டு உடையுது, அந்த கட்டு உடையுது. ஓ, இனி அது நல்ல விலைக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி Ora brabala boringa bara. Blood of Jesus, blood of Jesus, blood of Jesus, blood of Jesus. Thank you, Jesus. Rekana shika baragadana shika baragandara ragadana shika baragadana shika baragraba. தேவனுடைய வல்லமை 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 சுகமளிக்கு வல்லமை ஒவ்வொரு சரீரத்தை இறங்குறது இறங்குறது. receive in the name of Jesus. பல நாள் தலைவலிகள் மாறுகிறது, ஒற்றை தலைவலிகள் மாறுகிறது. நீண்ட நாளாய் தலைவலியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரி கத்தை சுகத்தை கொடுக்கின்றார். இயேசு நாமத்தால் விடுதலை பெற்றுவிடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கைகள் தட்டி பெற்றுவிடும் சகோதரியே. இயேசு நாமத்தால் இயேசு நாமத்தால் இயேசு நாமத்தால ஷால்பாலா ஷீகா பாரா காம்பா. தலைப்பதில் எல்லா கட்டிகள் மூளைப்பதில் கட்டிகள் உடைக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. இயேசு நாமத்தால் எல்லா தலைப்பதில் கேன்சர் இப்பொழுது எரிகிறது எரிகிறது. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு நாமத்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கைகள் தட்டி கைகள் தட்டி. ஓ, தலைப்பதில் வல்லமை 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 வல்லமை. கோர கோஷிகா பாரா காதான ஷீகா பாரா அந்த ரபக்கபா. விபத்துகளை உண்டு பண்ணி எல்லாம் எரிக்கப்படுகிறது. விபத்துகளை உடல் உறுப்புகளை இழக்க வேண்டும், கைகள் கால்கள் இழக்க வேண்டும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரங்களும் எரிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாகனங்கள் இயேசு ரத்தத்தை பூசிக்கிறோம். சொல்லுங்க, ஒவ்வொரு வாகனம் இயேசு ரத்தத்தை பூசிக்கிறோம். முன்ன முன்ன தூதில் அனுப்புங்க ராஜா. என் பிள்ளைகளோடு கூட தேவை பிரசன்ன பிரசன்ன இருக்கட்டும் தாங்க. அப்பனே லோகோ ஷீகா பர்கரபா சந்திரவா ஓலையங்கள் அழிக்க வேண்டும், இல்லாமல் போக வேண்டும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்துகள் எரிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது. தூரா ஷீகா பர்ரா கந்தா ரபா சந்தரபா. எல்லா பதிவுடைய ஆவிகள் கண்ணில் பராமின் ஆவியில் எரிக்கப்படுகிறது. ரகதனா ஷீகா பராங்கரபா. லட்சை உண்டு பண்ணி எல்லா ஆவில் எரிக்கப்படுகிறது. ஓரியாந்தா நாஷிகா பராந்தரபா ரகாதனா ஷீகாவா. இளவயது பிள்ளைகளின் சரீரங்களை கற்பைகளை அசிசப்படுத்தி அவர்களை லட்சியாக அவங்க வாழ்க்கையை மாற்றி நினைக்கின்ற அவமானத்தை நிந்தையை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய ஜீவனை எடுக்க நினைக்கின்ற எல்லா ஆவிகள் சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். இள வாலிபர்கள் இள வயது அப்பா பெண்களுடைய அப்பா தகப்பனை அப்படிப்பட்ட சரீரங்களை லட்சியாக நினைத்து நினைக்கின்ற எல்லா ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டும் எரிக்கப்பட்டு போட்டும். பெண்கள் மீது அப்பா வாழை பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும். ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டும். அப்பா பெண்களை தவறாக பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நியாயத்திற்கு இறங்கட்டதாக அப்படி இச்சையோடு பார்க்கின்ற இச்சையோடு நடத்துகின்ற அப்பா பெண்களை அப்பா அவங்க அறியாம தகப்பனை ரகசியமாக கேமரா வைத்து பார்த்து தகப்பனை அதை படம் எடுத்து வெளியிலே சோஷியல் மீடியாவில் பரப்பு என்று திட்டமிட்டு மிரட்டி அப்பா அந்த பெண்களை பலாத்காரம் செய்கின்ற அப்படிப்பட்ட கொடிய கைவர்கள் மீது வல்லமை இறங்கட்டை போல அப்படிப்பட்ட மீது நியாயத்துக்கு இறங்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட பிடியில பிரச்சனையில இதை யாரிடம் நான் சொல்ல எனக்கு வெளியில் சில பயமாக உள்ளது, அவமானம் உள்ளது. நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வாழ தகுதி இல்லை, என்னால் நான் தற்கொலை பண்ணி மதிப்பேன் என்று நினைக்கின்ற மகளுக்கு விடுதலை கொடுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து மகள் வெளிவர கிருபை இறங்கட்டை போல் இறங்கட்டும் தகப்பனே. அந்த மகள் எல்லா பிரச்சனையும் வெளிவந்து புதிய வாழ்க்கையை தொடர்ந்து கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும்.
முந்தின இடுக்கங்கள் மறக்கப்பட்டு போட்டும், முந்தின நுகத்தடிகளை உடைத்துப்படுங்க, கழுத்தில் எல்லா நுகத்தடிகள் உடைக்கப்பட்டு ஜெபிக்க தடை செய்கின்ற போராடுகின்ற ஜெப ஆவி தடை செய்கின்ற ஆவி எரிக்கப்பட்டு போட்டும் அப்பா. ஜெப வீராங்கனைகளும் ஜெப வீரர்களும் எழும்பட்டு அப்பனே, எழும்பட்டு அப்பா. ஜெபத்தின் அப்பா வல்லமைகளை அப்பா பெற முடியாமல் தடை செய்கின்ற எல்லா வானமண்டல அந்தகர ஆவிகள் அந்தகர லோகாதி ஆவிகள் எரிந்து போட்டோம் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவின் செயலில் எரிந்து போட்டோம், அந்தகர லோகாதி ஆவிகள் எரிந்து போட்டோம், செயலற்றுப்படும் அப்படிப்பட்ட ஆவியில் எரிக்கப்பட்டுவிடும். கைகளை கட்டுகின்ற, சிந்தையை கட்டுகின்ற, இருதை கட்டுகின்ற, மனதை கட்டுகின்ற எல்லா ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டும். ஓ ரகா பரா ஷீகா பரா தனா சத்தனபில் நிம்மி நாக்கு ஜந்தல் கர்கா மஸ்பிலந்தல் ஷந்தோ ரபிக்கபல் லபா சபா தியாந்த ரபேக்கி ஆந்தரபே. சிலரை கத்தர் அக்கினி ரதத்தில் இப்பொழுது கொண்டு சென்றாரு. நீங்க அதை உணர்றீங்க, கட்டவங்களுக்கு ஆவிக்கு கண்டு திறக்கின்றாரு. தேவனோடு கூட ரகசிய மண்டலங்களை சிலர் பிரவேசிக்க எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் என்று ஜெபிக்கின்ற மகனுக்கு மகள் கத்தர் உன் அறையிலே கடந்து வந்து உனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கின்றார். ஏசு அதை பெற்றுக்கள் மகனே மகளே. ஓ ரகமா சத்தன் அபாஷிக்க பௌத் அந்தரபா வான மண்டலம் திறக்கப்படுகிறது. ஓ ரீகா நாஷிகா பராபா சிங்காசனத்தின் வீற்றிருக்கின்றார். இதோ நான் சகல காட்டை புதாக்குவேன். அவருடைய தயவுள்ள கரை இறங்கி வருகிறது, அவருடைய அக்னி கரை இறங்கி வருகிறது, அவருடைய நன்மை கரை இறங்கி வருகிறது, அவருடைய மகிமை கரை இறங்கி வருகிறது. ஓ அவருடைய பராக்கிரமத்தை கரை இறங்கி வருகிறது, அவருடைய வல்லமையில புயம் வெளிப்படுகிறது. தூரா ஷீகா பரா தனாபல் தீபா சப்பலா தந்தனா அத்துனே ஆக்கரவில் நிம்மினா சா தூனா ஷீகாவ. கத்தடைய பூமி இங்கே சுற்றி பார்க்குறாங்க, கண்கள் இதோ பூமி இங்கே உலாய் கொண்டு இருக்கிறது. நீதிமானுக்கு நன்மை செய்ய தயை செய்ய கண்கள் உலாய் கொண்டு இருக்கிறது. ஓ கத்தை நோக்கி அமர்ந்து ஜெபித்தோடைய பாதலை காத்திருக்கின்ற, கத்தை ரட்சிப்பை காத்துக்கின்ற ஒவ்வொரு மீதும் இந்த இரவில் தேவனுடைய நன்மையில கடந்து இறங்குகிறது. அவருக்கு தயவு செய்யும்படி கத்தர் இறங்கி இருக்கின்றார், எழுந்திருக்கின்றார். கத்தர் காத்துக்கள் பாக்கியங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை. யாக்கோபு உண்மையாக செத்து போவது இல்லை, இனி எடுக்கப்பட்டு போவதில்லை. நன்றி ராஜா. கர்த்தர் யாக்கோவின் சிறப்பை திருப்புகின்றார், இஸ்ரவேல் வாசலுக்கு இரக்கத்தை செய்கிறார். ரீகானா ஷீகா பரங்கா தயனா ஷீகா பல் தீபா ரங்கா தானா ஷீகா பரங்கந்த ரபா. 7 குத்துலக்கு மத்தியில உலாவுகிறவருடைய பிரசனம் மத்தியில் இறங்கி இருக்கிறது. நான் உன் மத்தியில உலாவி உண்டு நான் இருப்பேன். இதோ இது என்னுடைய பாதஸ்தலம், நான் இதை விரும்பிய நான் என்றைக்கு இதில் தங்கி இருப்பேன். என்னுடைய பிரசனம் மத்தியில் இருக்கிறது, என் சிங்காசனம் மத்தியில் இருக்கிறது. நான் உன்னை இதோ உற்று நோக்கினேன், என் கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்குது. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அவர் உங்களை விசாரிக்கின்ற ஆனவர்கள் உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற மகனை உன்னால் சுமக்க இயலாத பாரங்களை, மனபாரங்களை, குடும்பத்தை குறித்த பாரங்களை, வேலை குறித்த காரங்களை, பிள்ளைகளை எதிர்காலத்தை பாரங்களை என் மீது வைத்துவிடு. நான் உனக்கு இலைப்பால் கொடுப்பேன். எல்லா பாரம் என்கிற உலகத்து அடிகள் உடைக்கப்பட்டு போட்டும் சமாதானம் இறங்கட்டும் தகப்பனே. எல்லா மன பாரங்கள் மனதை அப்பா தகப்பனே பாரமடை செய்கின்ற ஓ ரியாந்தா நஷீகா பராந்தரா பாந்துரவா. ஓ தாங்கன பாரத்தை கொடுத்து மனதை வலிமையிலுக்கு செய்கின்ற, சிந்தனை வலிமையிலுக்கு செய்கின்ற நடைகளை நடைப்பினம் போல செய்கின்ற எல்லா ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா நடைப்பினம் போன்ற வாழ்க்கையை மாற்று தகப்பனே. கழுகுகளை போல சிங்கத்தை தைரியமாக எழுந்து சென்று பறக்கட்டும், உலகத்தை சுதந்தரிக்கட்டும். இயேசு நாமத்தாலே எழும்பி காரியங்களை நடப்பி உத்தமன் கட்ட துணை ரகதன சத்துனே மினாக்க பலங்கள் நீயவனா சத்தன பலங்கம் எவராந்தரப சாந்தோட பலகம். கத்தரிக்கின்ற ஒரு யவன ஜனம் பிறக்கிறது. ஓ ராசான் தழைக்கு நாகாந்திர கத்தரிக்கின்ற அரும்பெரும் காரியங்கள் செய்கின்றார்கள். ஓ பூமி மறைவிடங்கள் ஒரு ஜாதி எழும்புகிறது. ஓ ரியாந்தர பகந்தூரபா சிம்சோனை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பிக்கின்ற கத்த அப்படிப்பட்ட ஒரு சேனையை தயாசித்துள்ளார், எழுப்பியுள்ளார். நன்றி ராஜா. இதோ அவர்கள் எழும்பி வருகின்றார்கள். ஓ ரியாந்தர பாஷாந்துரைக்கின் ஆந்துனே நீ அநேக ஓட்டங்களை புதிதாக துவங்குகின்றது. புதிய ஓட்டங்களை கத்த கொடுக்கின்றார், புதிய வஸ்திரங்களை கொடுக்கின்றார், புதிய கிரீடங்களை கொடுக்கின்றார், புதிய ஆயுதங்களை கொடுக்கின்றார். யுத்த ஆயுத பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இயேசு நாம் பெற்றவர்கள்
அநேகர் இதோ தேவதூதரை காண்கின்றீர்கள், அநேகர் பரிசுத்தவான்களை காண்கின்றீர்கள். அந்த அனுபவம் எனக்கு என்று கேட்கின்ற ஒவ்வொரு மகனுக்கு வாழ்க்கை போட்ட கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. கண்களை மூடி அந்நிய பாசல் ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் இப்ப வான மண்டலத்துல தூதர்களோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஆயிரம் பசங்களோடு கூட கோடாக்கண தூதர்கள் கூட சர்வசங்க சபையோடு கூட பிதாவை தேவனோடு கூட ஆவியானோடு கூட கிறிஸ்துவோட குமாரனை கிறிஸ்துவோடு கூட அவருடைய ரத்தத்தோடு கூட நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க. விசுவாச பாக்கியது கட்டண எல்லா காலங்களும் நிறைவேறும் நீங்க பாக்குறீங்க. அது உண்மைதான். கண்ணு மூடி அந்நிய பாசல் பேச கட்ட அநேக வான மண்டலங்களை கொண்டு செய்வாரு. சாந்தா ராபா ராகா ஷீகா பாரா அந்த ரபா ரபால் ரேகே நஷ் அநேக பாத்திரங்களை புதிய எண்ணெய் கட்ட வாழ்கின்றார். சிலருக்கு கத்த ஞான பாலை கொடுக்கின்றார். வேத்தின் ஆழங்களாகிய ஞான பாலை கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால. எனக்கு வேத்தின் ஆழத்தை தெரியணும், நான் ஆழத்துல செல்லணும், அந்த ரகசியம் அறியணும், மறைப்புல அறியணும் என்று கேட்கிற மகனு கத்தை கொடுக்கின்றார். பெற்றுக்கள் மகனே ரோகோ ஷிகா பரா ஷிகா பராந்தரபா கற்றோவங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலி போல ஒரு யுத்த வீரனை போல உன்னோடு கூட இருக்கிறாரு. உனக்கு தீங்கு செய்ய ஒரு உன்னை கைப்படுறது இல்லை. உன்னை ரட்சிக்க தப்பிக்க உன்னோடு கூட இருக்கிறாரு. உன்னோடு கூட அவர்கள் போராடுவார்கள். நான் உன்னை மேற்கொள்ளாமல் கத்த உன்னை ரட்சிக்க உன்னை தப்பிக்க அவர் உன்னை வலதுபாசி இருக்கிறாரு. நீ அசைக்கப்படுறது இல்லை. பலவீனக்கார் இறங்குகிறாரு. எரிகள் ஆத்மாவை விடுக்கிறார். நன்றி ராஜா. லேரா சலா தனாகரங்கந்தரபா ரெகேமே நவலா சந்தரபா ரோகோஷிகா பாரா ஹந்தரபா தீரு குமார்த்தை உனக்கு காணிக்கை கொண்டு வருகின்றாள். ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி தேடி வந்து உன்னை பணிந்து குடிந்து வணங்குவார்கள். கர்த்தர் உன்னை மகிமைப்பட்டிருக்கிறாரு. அவர் இன்னும் மகிமைப்படுத்துவார். தீவுகள் உனக்கு காத்திருக்குது. உன்னை செவிக்காத ராஜன் ஜாதி அழிகிறது. இதோ உன்னை நிர்மலமாக்கள் உன்னை பாலாக்கிறவர்கள் உன்னிட்டு புறப்பட்டு போவார்கள். நன்றி. உன்னை ஒடுக்கிறவர்கள் பணிந்து கொண்டு உன்னிட்டு வந்து நீயே கத்த நகரம் என்று உன்னை குறித்து மகிமையான விசேஷமான வசனங்கள் வசனிப்பார்கள். நன்றி ராஜா. நன்றி அப்பா. கடற்கரையிலான ஜனம் உன்னை நோக்கி வருகிறது. ஜாதிகளின் பலத்த சேனை உண்டமாய் வருகிறது. ராஜாக்களை கூட்டிக் கொண்டு வர பிரபலமானங்களை கூட்டிக் கொண்டு வர உன் வாசல் இரவுகள் பூட்டப்படாது இருக்கும். நன்றி அப்பா. தர்ஷிஷ் கப்பல் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண பட்டுள்ளன. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நீ நல்லவர், நீரே நல்லவர். ஒவ்வொரு ஆசிரியங்க வல்லமையால வரங்களை இடை கட்டுங்க, மனக்கால இடை கட்டுங்க. உமக்கென்று இந்த கடைசி காலங்கள் எழும்பி கிரியை செய்து அப்பா ராஜ்யங்களை உமக்கென்று வசப்படுத்த பூமி உமக்கென்று சொந்தமாக்க அப்பா தாக்கப்பட சாட்சியில் வாழ்க்கை வாழ்ந்து அநேகர் உமக்கென்று ஆதாயப்பட்ட பிரயோஜனமான வாழ்க்கை வாழ கனியில வாழ்க்கை வாழ சாட்சியில் வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. கிருபை கொடுங்க. கிருபை உண்டாலும் ஏசப்பா. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே சத்திரம் மேற்பர் ஏசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் தவறால் பயன்படுத்தி கொடுத்ததுக்கு அன்போடு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நம்ம ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியர்கள் நிறுவத்தை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய இரக்கத்தை கிருபையை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டு கிருபையில் இந்த நிருபத்தை நம்ம வாசித்து முடித்தோம். ஹல்லேலூயா. சென்ற வாரம் 15ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு மீதமுள்ள வசனங்களை பார்த்து ஜெபித்து தியானித்து முடிப்போம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை முடிந்தளவு திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட ஜெபத்தோடு கூட ஜெப சிந்தியோடு கூட அமர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வர, மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஈசாயின் வேறும் புற ஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புற ஜாதி நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய இனம் ஹல்லேலூயா புறஜாதி யூத ஜனம் அல்லாதவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டுடைய அவர் அந்த யூத ஜனத்தை வந்தார். அவரோடு கூட வாழ சஞ்சரிக்க, அவங்களுக்கு ஆசாரத்தை கொடுக்க, அவரோடு கூட இழந்த ஒருவை புதுப்பித்துக்குள்ள கர்த்தர் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாரை தேடி வந்தார். ஆனாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மெசியா என்று அறியவில்லை, அவர் ரட்சகர் என்று அறியவில்லை. அவரை ஒரு திகசியாக பார்த்தாங்க, அர்ப்பண சிலரை பார்த்தாங்க தவிர பிதாவுடைய குமாரனாக
அவர் தான் ரட்சகர் என்று அவங்க அறிவில் கண்கள் கூடாக்கப்பட்டு இருந்தன. அந்த இடத்துல தான் அதனால் ஆண்டவர் அவங்கள தள்ளி நல்ல ஒளிவு மரமாகி யூதர்களை தள்ளி ஹல்லேலூயா இன்றைக்கு ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொல்ல அப்படின்ற நம்மை பிரஜாதாரே அவரோடு கூட இணைத்தார். ஹல்லேலூயா எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா சங்கீத தாவீதுக்கு ஆண்டு வெளிப்பட்டுக்கார். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி அநேக கத்தை வெளிப்பட்டுகின்றார். இப்படி அந்த காலங்கள்லாம் புறஜாதிகள் ஆலயத்தில் வர முடியாது, மற்ற ஜாதிகள் மற்ற இனங்கள் வர முடியாது, ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வந்து ஆசாரிகளை செய்ய முடியாது, வழியில் செய்ய முடியாது, எதுவுமே அந்த காலங்களுக்கு கிடையாது. இன்றளவு மற்ற மார்க்கங்களில் குறிப்பிட்ட இன அந்த ஜாதியில் உள்ளவங்க தான் உள்ளே போகணும், அந்த கல்லூரிகளை போகணும். இன்றளவுக்கும் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மற்ற யாரையுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிற்பாடு நேப பிரமாணம் காலம் முடிந்து கிருபையின் காலத்தில் வந்த பிறகு ஹல்லேலூயா யாரும் ஆசாரியர் ஆகலாம். நம்மளாம் இன்றைக்கு நம்மளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக, ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாக. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க, ஆசாரிகள் என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. நாமளே யுத்தம் பண்ணுகிற ராஜாக்கள். அல்லையே பிசாசுகளோடு கூட நம்ம யுத்தம் பண்ணி ராஜ்யங்களே இயேசுக்கு சொந்தமாக ராஜாக்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் ஆசாரியர்கள் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகின்ற கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அல்லையே கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கின்றார். இன்றைக்கு இவங்க தான் ஆசாரிகளை வரணும் என்று அப்படிப்பட்ட வரைமுறை இல்லை. இவங்க தான் ஆசாரிக்கும் அப்படிப்பட்ட எந்த வரைமுறை பரலோகத்துக்கு கிடையாது. மனுஷர்கள் மண்டலங்களில் திருமண்டலங்களில் அவங்கவுங்க சில காரியங்களை அவங்கவுங்க நியமிச்சிட்டாங்க, சில வரைமுறைகள், சில ப்ரொசீஜர்ஸ். ஆனால் பரலோகம் வந்து அவர்களுக்கு யார் விசுவாசமாக இருக்கணும் அவன் கெட்டு போவதில்லையா இல்லையா. இந்த சிறு பிள்ளை போல என் நாமத்தை நீங்கள் யார் ஏற்றுக்கொள்ளீங்களோ அவன் வந்து என்னை ஏற்றுக்கணும். அப்படிப்பட்டவங்க பல்லவராஜா தகுதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பல்லவராஜா ஃபர்ஸ்ட் எண்டு ஆண்டு. அதான் சொன்னார், ஒரு சிறு குழந்தை போல ஆண்டு எதாச்சுன்னா நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். இல்லையா ஆண்டு வாயில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்பணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இது எப்படி என்று கொஸ்டின் பண்ணி அதை நம்பாமல் இருக்கக்கூடாது. இல்லையா சிறு குழந்தை போல் நம்ப வேண்டும், விசுவாசிக்கணும். அவ்வளோதான் விசுவாசத்தவங்கள பாக்கியர்கள். இல்லையா ஆண்டவரை நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என் ரட்சகர் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே கர்த்தர் கிருபையை கொடுப்பார். எந்த வயது கிடையாது, எந்த மதம், ஜாதி, இனம், எந்தவித பாகுபாடு, ஆண் என்று பெண் என்று, யூதன் என்று கிரேக்கன் என்று, வசதியுள்ளவன் வசதி இல்லாதவன், அழகு உள்ளவன் அழகில்லாதவன், படித்தவன் படிக்காதவன், வேலை பார்க்கணும் வேலையை பார்க்காதவன் என்று எந்த குவாலிஃபிகேஷன் ஆண்டுகிட்ட கிடையாது. நீ விசுவாசத்தா, என்னை நீ நேசித்தா அவ்வளோதான், நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா நீ என்னை நம்பணும், நீ என்னை வேதத்தை வாசிக்கணும், நீ ஜெபிக்கணும், என்னோட கூட வாழ வேண்டும், எனக்கென்று ஊழியம் செய்யணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா ஆண்டவர் ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கலையா. ஹல்லேலூயா அவர் நம்ம இருதயத்தை கேட்கின்றார். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வந்தது. ஹல்லேலூயா அவரோடு கூட அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாக திரையின் வழியாக ஒரு முறை பிரவேசித்தார், ஒரு முறை பிறந்தார், இறந்தார், அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதன் மூலமாக நமக்கு எல்லா ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் நம்ம ஆபிரகாம் சதை என்று அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நமக்கு அப்படி மிகப்பெரிய கிருபை தந்தார். ஹல்லேலூயா ஏசாயா தீர்க்கதரிசி கூட தரிசனமாக சொல்கின்ற தீர்க்கதரிசனமாக ஈசாயின் வேரிலிருந்து ஒருவர் எழும்பார், புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகி ஒருவர் தோன்றார், அவர் நிமித்தில் புறஜாதியில் வந்து நம்பிக்கை வைப்பாங்க. ஏசாயா வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா ஆனாலும் அவருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கின்றார். ஹல்லேலூயா ஈசாயின் அடிவாரத்திலிருந்து அதே தாவீது சந்ததியிலிருந்து ஒருவர் எழும்பி அவர்கிட்ட புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். ஹல்லேலூயா அதே போல இப்படிப்பட்ட பல தீர்க்கதரிசிகள் மூலமாக உரிக்கப்பட்டு இயேசு இந்த பூமியில் வந்தார். பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கின்றார். ஹல்லேலூயா நாம் அவரோடு நெருங்க நெருங்க எல்லா ரகசியங்களும் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஆகிய ரகசியங்களை சொல்லுவார். அவர் நம்ம சகல சத்தியத்துக்கு நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா நமக்கு ஒரு ஃப்ரெண்டை போல, நமக்கு ஒரு கார்டியனை போல எல்லா வித அழிவுக்கும் நம்ம வியாதிக்கும் வேதனைக்கும் கவலைகளும் நம்ம தப்பிப்பார். ஹல்லேலூயா ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம எல்லாவற்றையுமே ஜெயிப்போம். அப்படி விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும் ஜெயம். ஹல்லேலூயா அவர் நமக்குள் இருந்து இன்றைக்கு கிரேசிக்க நம்ம மூலமாக அநேக இன்றைக்கு பிரஜாதிகளை நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மந்தையில் சேர்ந்து ஹல்லேலூயா இந்த 2000 வருடங்களாக அநேக பிரஜாதிகள் சபைகள் தோன்றி அநேக தேசங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் ஆண்டுக்கு சொந்தமாகி எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவண்டை வந்து அவருடைய ரட்சிப்பை இலவசமாக
பெற்று அனுபவித்து ருசித்து ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பெருகுது. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கை நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசம் பரலோகத்தை கர்த்தர் நமக்காக திறந்தார். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு யாருமே போக முடியாத அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இன்றைக்கு நாம போக முடியாது. எல்லோருமே பரிசுத்த பிரகாரத்துக்குள்ள நம்ம செல்ல முடியாது. அப்படிப்பட்ட கிருபை இயேசு வந்து வாழ்ந்த மருத்துவரோடு கூட இடம் நமக்கு கிடைக்கப்படுது. அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டாது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசம் உண்டாக எல்லாவித சந்தோஷத்தால அவர் உங்களை ஆசிரிப்பார் என்று பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஆவிலே ஒரு களிக்குள் கூறுகின்றார். இல்லையா என்றால் அன்றைக்கு அந்த ரோமாபுரி பட்டணத்தில் அநேக புறஜாதிகளும் ஆண்டவரை தொடப்பட்டுகள் இல்லையா அவங்களும் அன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று எந்த இனம் சொன்னாங்க. அந்த இனம் ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்க தேவனுடைய பலியில் பங்கு பெற ஒரு கிருபை கிடைத்ததுகள் இல்லையா. கர்த்தர் உங்களை எல்லா சந்தோஷம் நிரப்பார் என்று ஒரு தகப்பனை போல அப்போ போலினத்தில் அவர் ஆவிலே களி கூறுகின்றார்கள். இல்லையா என் சகோதரர், நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்து இருக்கிறேன். இல்லையா அப்படி இருந்தும் சகோதரரே, புற ஜாதியராக பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராகும் பொருட்டு தேவன் எனக்கு அழைத்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியத்தோடு எழுதினார். இல்லையா அவர் நிறைய நிருபங்கள் எழுதுகின்றார். இல்லையா அதில் அவர் சொல்லாரு, இல்லையே என் சகோதரி, நீங்கள் வந்து நல்ல குணத்தில் நீங்கள் நடந்துக்கணும். எந்த கெட்ட குணங்களோ ஆண்டுக்கு பிரியம்னா மற்ற எந்த குணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லையே எந்த எரிச்சல் உலக பிரகமான ஒரு நபர் மற்றவங்கள பார்த்து பராமப்படுவாங்க, அவங்கள பரிகசிப்பாங்க, அவங்க அழிக்க நினைப்பாங்க. இன்றைக்கு அதிகமாக இந்த கடைசி காலங்களில் பிலிஸ்தீன் ஆவிக்குரிய செய்வின கட்டுக்கள் ஒரு மனிதன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தா உடனே ரொம்ப ஈஸியா மந்திரம் செய்து மாந்திரிகம் செய்து பிற குடும்பத்தை அழிக்கிறாங்க. அந்த மாந்திரிகம் இன்னைக்கு பிடிக்கப்படும். எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை பண்றாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு விபத்துல மறிக்கிறாங்க, சிறு குழந்தைகள் மறிக்கிறாங்க, வாலிபேஸ்ல திருமணம் ஆகாமல் எத்தனையோ இருக்காங்க, திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை கிடைக்காம, அதே போல திருமண இதில் பிள்ளைங்களுக்கு பிசாசு பிடி அகப்பட்டு எத்தனையோ வியாதி கொடுத்து படுத்து படிக்காக இன்னைக்கு அப்படிப்பட்ட பிடியில் எத்தனையோ இன்னைக்கு அகப்பட்டிருக்காங்க. அத்தனை பேருக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லையா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை செஞ்சு விடுதலை சம்பாத்தார். அதை அறியாதபடி பிசாசு கண்களை கூட எத்தனை இல்லையா உலக மனிதர்கள் போன்று நாம் இராதபடி அப்படிப்பட்டவங்க மேல பரிதாபப்பட்டு இறக்கம் கொண்டு இல்லையா நாம அந்த காரியங்களை இன்றைக்கு கடைசி காலங்களில் சபைக்கு வெளியுள்ள அநேக காரியங்கள் சபைக்கு உள்ளேயும் இன்றைக்கு நடக்குது. சபைக்குள்ளேயும் பிலிசு நிற்கிறாங்க, ஒருவருக்கிற பொறாமை, ஒருவருக்கிற கண்ணி, ஒருவருக்கிற விரோதமாக பேசுறது, ரெண்டகமண்டு அப்படிப்பட்ட அதிகமாக கிரியை செய்து இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு காணப்படாதவருக்கு நற்குணத்தில் நீங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமா இல்லையா. சகல அறிவினாலுமே நிரப்பப்பட்டிருக்கணும். உலக பிரகமான அறிவு நமக்கு அவசியம். அதே போல எவ்வளவு அவசியம் அதே போல ஆவிக்குரிய அறிவு அவசியம் இல்லையா. நமக்கு விசேஷமாக பகுத்தறி மரங்கள் நமக்கு அவசியம் இல்லையா. அந்த பகுத்தறி மரம் இருக்கும்போது ஒரு வார்த்தை வரும்பொழுது அது சரியான நபரிடம் அறிகிறதா ஆவியானதா பேசியிருந்தாரா என்று அப்படிப்பட்ட தெளிவு உங்களுக்கு உண்டாகும் இல்லையா. அதே போல் அந்த சத்தியம் சரியான சத்தியம் என்று உங்களுக்குள்ள ஆவியான உங்களை நடத்துறாள் இல்லையா. அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வரங்களும் எனக்கு வேண்டும், நான் கனிகள் வேண்டும் என்று அப்படிப்பட்ட சிந்தை ஒவ்வொருக்குள்ளும் இருக்கணும். அதை பெற்று ஆண்டதுக்கு என்று நீங்கள் ஊழியங்கள் ஓடும் பொழுது அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதிப்பீங்க இல்லையா. வரங்கள் வல்லமை கண்டிப்பாக அவசியம். இந்த கடைசி காலங்களில் சபையை கெடுக்க, விசுவாசியை கெடுக்க பிசாசன் அவன் ஒரு பீரி கஜிக்க சிங்கத்தை போல வகைதறி சுற்றி நின்று அவனுடைய பற்களுக்கு நம்ம பிடிப்படாமல் இருக்க வேணும்னால் நமக்கு வந்து இந்த ஆவிக்குரிய அறிவு என்று ஒன்று வேணும் இல்லையா. பிசாசை எப்படி ஜெயிக்கலாம் இல்லையா. அதிகமான வேதம் வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது பஸ் ஆவியான கூட அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது நம்ம பிசாசை மேற்கொள்ளலாம் இல்லையா. நமக்குள்ள உள்ள எல்லா கட்டுகளை நம்ம மேற்கொள்ளலாம், உடைக்கலாம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டா வேண்டும். எல்லா அறிவினாலும் ஆவிக்குரிய அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். அதை ஆவியானவர் விரும்புகின்றார் இல்லையா. அதே போல ஒருவருக்கொரு நீங்கள் புத்தி சொல்ல வல்லவராக இருக்க வேண்டும்
வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்வது போல மற்றவர்கள் சொல்கின்ற புத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அல்லேலூயா. பிறருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருப்பார். சகோதரர்கள் என்ன செய்யணும், ஒருவருக்குள்ளே என்ன செய்யணும், ஒருவர் விழும்போது இன்னொரு தூக்கி விட வேண்டும், இன்னொரு விழும்போது மற்றவங்க தூக்கி விட வேண்டும். அல்லேலூயா. புத்தி சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கொண்டாரோ, ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிற போல, அதே போல் ஒவ்வொருவரும் பிறரை சகோதரர்கள் நேசிக்கணும், சகோதரர்கள் நேசிக்கணும், சகோதரிகளை நேசிக்கணும். எல்லாருமே அல்லேலூயா நம்ம ஆண்டவருடைய இயேசுடைய பிள்ளைகள். அவருடைய சரீரம் அவயவங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாற்றினை உணர்ந்து நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்களை நேசிக்க வேண்டும், மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். இவங்கெல்லாம் எனக்கு புத்தி சொல்றாங்களா, இவங்கெல்லாம் இவனா இவளா என்று அப்படிப்பட்ட அற்பமா என்னாதபடி உங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் என்னச்சினோம் நேசித்து அவர்களையும் ஏசுன்றதை கலப்பட சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களும் நம்முடைய ஒரு குடும்பம், நம்ம ஆவிக்கிற ஒரே குடும்பம், இன்றைக்கு ஒரே நகரத்தார் ஒரே குடும்பத்தார் என்ற சிந்தனையோடு கூட நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம புத்தி சொல்ல வல்லதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தும் இன்றைக்கு புறஜாதிகளுக்கு பலி பரிசுத்த ஆவினாலே தான் அது பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. மற்றபடி எதுனாலுமே பரிசுத்தமாக்கப்படாது. அந்த பழைய ஏற்பாடு காலங்களில் பலி அக்னினால பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. இந்த காலங்களில் நம்முடைய பலி பரிசு ஆவியான நம்மளை பரிசுத்தமாக்குறோம். அல்லேலூயா. வேற எந்த காரியமே நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. அல்லேலூயா. கோழி ரத்தம், ஆடு ரத்தம், மாடு ரத்தம், பன்றி ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்கள் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆவியான நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. அவர் வேறுபாடு இல்லாம வித்தியாசம் இல்லாம நமக்குள்ள இறங்கி நம்மோடு கூட வாழ்ந்து நம்மை புத்தியில கற்புள்ள கனிகள் போல் இருக்கின்ற நம்மை மனமெல்லாம் இயேசுவிடம் ஒப்படைப்பதற்கு ஆவியானவர் நம்ம அந்த பூமி உலக ஓட்டத்தில் நம்ம எந்த ரட்சிக்கோட்டமோ அன்றைக்குள் நமக்குள் நம்ம அபிஷேகம் பெற அந்நிய பாசை ஒவ்வொரு லெவலுக்கு போக 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 அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு டேஸ்ட் பண்ணி நம்மளை வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, நம்ம பலவத்துக்கு கொண்டு செல்ல என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ, என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை அவர் நமக்காக என்ன செய்வார், பிரயாசப்பட்டு நம்ம அதை செய்யப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்த, அதே போல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். நம்ம பரிசுத்தமுள்ளவர் ஆக வேண்டும் என்று பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலியாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை உணர்கின்றார். அல்லேலூயா. நான் எந்த இடத்துக்கு ஏற்படுத்தப்பட்டேன், நான் இதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டேன். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இதற்காகத்தான் நான் பிரஜாதிகளுக்கு அவனுடைய அன்பை சொல்ல ஒரு ஊழியக்காரனாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம அந்த காரியங்களை ஒரு உணர்வுள்ள ஒரு இறை வேண்டும். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஏன் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார், எனக்கு ஏன் வரங்களை கொடுத்தார், எனக்கு ஏன் வல்லமை கொடுத்து எனக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல ஸ்டேட்டஸோடு கூட நல்ல எனக்கு இந்த இடத்த ஒரு பொசிஷனை எனக்கு ஏன் கொடுத்தா, ஜனங்கள் இவ்வளோ என்னை தேடி வர்றாங்க, இவ்வளோ கணக்கு கொடுக்குறாங்க, இவ்வளோ என்னை நேசிக்காங்க என்றால் வெறும் உங்கள் பேர் நீங்கள் கிடையாது, உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவர். அல்லேலூயா. அவர் மூலமாக செயல்படுகின்ற வரங்கள் வல்லமைகள் எந்த மனுஷனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. திடீரென்று நம்மகிட்ட ஒருத்தவங்க ஜெபமான வரும்போது அவங்களுடைய பிரச்சனையை யார் சொல்றாரு, நமக்குள்ள இருந்து ஆவியானவர்கள். அல்லேலூயா. அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவங்களோட கூட இருக்கின்ற ஆவியான கற்றுக் கொடுத்து அது அந்த ஊழியக்காரன் மூலமாக பேசப்படுகிறது. அல்லேலூயா. அது அந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டு அற்புதத்தை செய்கின்றார். ஊழியக்காரர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் தேவனை பார்க்காம அந்த ஊழியக்காரங்களையே அவங்க பிரேஸ் பண்றாங்க. ஊழியர்களை நேசிக்க வேண்டும். கண்டிப்பாக நான் அந்த மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்றால் அவங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள், அவங்க கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனாலும் அவர்களை மாத்திர நேசித்து அவங்களுக்குள்ள இருந்து கிரேசிற தேவனை நம்ம மறந்து விடுறோம் பல வேளைகளில். அப்படி இராதபடி அல்லேலூயா நான் பரிசுத்தமான பலியாக தேவனுடைய பாதத்தை விழும்படியாக, அவரோடு கூட வாழும்படியாக, அவரோடு கூட நான் பலவற்றை சஞ்சரிக்க அவர் எனக்கு இப்படி கிருபையில் கொடுத்தார், இப்படி ஒரு நல்ல மேய்ப்பனை போதகர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது உங்கள் போதகர், உங்கள் ஊழியர்கள் அல்ல, தேவனை. அல்லேலூயா. அவங்களும் ஒரு கருவியாக நீங்கள் பல்லவத்துக்கு போகிற வர உங்களை ஒரு டீச்சர் போல ஒரு கைடன்ஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனால் நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் என்பதுக்கு அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான
நம்ம ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக இன்றைக்கி ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவங்கள கர்த்தவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவங்களால சுகபலத்தை கொடுக்க வேண்டும். அவங்க நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கணும் மரியாதை நம்ம கொடுக்க வேண்டும். ஆனாலும் அவங்க மேலே மாத்திரம் முழு நம்பிக்கை ஏற்றுட்டு தேவனை மறந்து எந்த பிரச்சனைக்கு அநேகர் இன்றைக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று உடனே அவங்க தனி ஜெபத்தை இருக்காமல் அவங்க ஏசப்பாட்ட டைரெக்டாக பேசாமல் உடனே ஒரு ஃபோன் கால் எடுத்து எந்த நம்பர் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்காங்க. ஊழியக்காரங்கிட்ட சுகத்துக்கு பிரச்சனைகளுக்கு தேவைகளுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப 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 அவசியம். அது மறுப்பு கருத்தில். ஆனால் முழுவதுமாக தனி உறவு தேவனோடு கூட இல்லாமல் ஒரு தனி ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது, நம்முடைய பிதாவை தேவனோடு கூட, அதே போல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆவியான கூட தான் நம்ம ஐக்கியம் என்றைக்குமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகோதரர் ஐக்கியம் நமக்கு வேண்டும். அதே போல் பர்சனல் ஐக்கியம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அதே போல் நம்ம முதலாவது யாரோட ஐக்கியம் இருக்க வேண்டும், நமக்கு தேவனோடு. இன்னைக்கு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இன்றைக்கு இல்லாமல் ஒரு கூட்டம் இன்றைக்கு கடைசி காலத்தை வஞ்சிக்கப்பட்டு கூட்டமாக ஓடிட்டுருக்காங்க. வீட்டில் எந்த ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஆலயத்திலே போய் கடந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த கொடுக்கப்பட்ட ஆலயத்தை கொடுக்கப்பட்ட வார்த்தையை வைத்து வீட்டில் வந்து ஆண்டவரே நான் அந்த வார்த்தையின்படி வாழணும், உமக்கென்று கணக்கு கொடுக்கன்று ஆண்டு பார்த்து உட்காந்து ஏசப்பாட்ட பேசணும். அலையிலே ஒப்பு கொடுத்து அவருக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழணும். ஆனால் இன்றைக்கு ஒரு தவறான போதனை, நீங்கள் ஆலயத்துக்கு போனால் போதும், ஆலயத்துக்கு போகலைன்னா நீங்கள் சபிக்கப்பட்டாங்க, ஒரு வாரம் ஆலயத்துக்கு போகலன்னா ஏதோ பிரச்சனை, ஏதோ அவசர சூழ்நிலை போக முடியலன்னா நீங்கள் சபிக்கப்பட்டாங்க, கர்த்தவங்களை சங்கடப்படுவார், உங்களை பீறிப்படுவார், இவ்வளோ காணிக்கு நீங்கள் கொடுக்கலன்னா கர்த்தவங்களை அடிப்பார், கர்த்தரை கோபமார் என்று இப்படிப்பட்ட பல தவறான போதையும் இன்றைக்கு பெருகிவிட்ட ஹல்லேலூயா. கர்த்தர் இதை வெறுக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் நேசிக்க வேண்டியது இயேசுவை, நாம் சாட்சி கொள்ள வேண்டியது அவரை. ஹல்லேலூயா. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் கனம் பண்ணணும். ஆனால் அவங்களே மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆண்டவரை இன்னைக்கு 2வது பட்சத்தில் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடி ஹல்லேலூயா நான் தேவனுக்கு பிரியமான பலியாக என் சரீரம் ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்குள் வாழ வேண்டும். நான் அவரோடு கூட நித்திய வாழ்க்கையில் நான் இயேசுவோடு கூட வாழ போகிறேன். எனக்கு அதுதான் நிரந்தரம். அந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எனக்கு இன்னைக்கு பலரை கற்று கொடுக்க அதை நான் ஆசிரியக்கிறேன், கற்றவங்களை ஆசிரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவர்களையே சார்ந்திராமல் தேவனை சார்ந்திருக்கிடம். தேவனை முதலாவது அவரை தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அவர் கொடுக்க. முதலாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது பூமியில் எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுப்பாரால் இல்லையா. அப்படிப்பட்ட சிந்தை உண்டாக வேண்டும். ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் நம்ம செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. அப்படிப்பட்ட பலியில் கர்த்தர் விருப்பமாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியத்தோடு எழுதினேன். அதனால் நான் தேவனுக்கு உரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் அதிகமாக அவர் செய்தார். அதிக ஆலயங்களை ஸ்தாபித்தார். அநேக ஊழியக்காரங்க எழுப்பினார். அந்த காலத்தில் அவர் அவ்வளோ பெரிய மிஷினரி ஊழியம் செஞ்சார். இன்றைக்கு எல்லா மிஷினரிகளுக்கும் எல்லா பாஸ்டர்களுக்கும் பவுல் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாடல் இல்லையா. ஆனால் அவர் சொல்லார், எனக்கு எத்தனையோ கிருபை கொடுத்தார், எத்தனையோ நான் செய்தேன், ஆனாலும் எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இருக்குது. ஆனால் நான் அதை மேன்மை பாராட்ட மாட்டேன். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படை பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களை பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறென்றே நான் சொல்ல துணிவதில்லைகள் இல்லையா. என்னை வச்சு ஆண்டு எவ்வளோ காரியம் செஞ்சார், எவ்வளோ அதிசயம் அற்புதம் அவர் சொல்ல அவர் தன்னுடைய ஆவிலே உணர்கின்றார். ஆண்டு என்னை கொண்டு பிரஜாதிகளுக்கு எவ்வளோ சேதான் செய்கிறாரு. அதை நான் அதெல்லாம் நான் செய்யாமல் நான் அதை பெருசாக என்னை கொண்டு செய்கிற பேசாமல் அந்த பிரஜாதியர்கள் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அவங்கள தொட்டுச்சு, இந்த அற்புதம் அவங்கள தொட்டுச்சு, இது மூலமாக வந்தாங்க. அந்த வார்த்தையின் பலத்தால் ஆவியோட பலத்தால் கர்த்தர் அவங்களுக்கு இறங்கினார். அன்றைக்கு ஆவியை இறங்கி இந்த காற்றை செய்தார். இந்த வசந்த மூலம் தொடப்பட்டாங்க. அதை தான் நான் பெருசாக பேச விரும்புகிறேன் இல்லையா. அவர் என்னை கொண்டு செய்தார், நான் தான் செய்தேன் என்று நான் சொல்ல நான் துணிய மாட்டேன் என்று சொல்லினார் இல்லையா. அதுதான் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அழகு, ஒரு நல்ல சிறந்த தலைவன் இல்லையா. ஒரு நல்ல ஒரு லீடருக்குடைய ஒரு அடையாளம் என்னன்னா அவங்கள கொண்டு கர்த்தர் செய்வார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர லூசிபர் ஏன் அவன் பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு போனான் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஃபஸ்ட்டு பிளேஸ், தேவனுடைய
ஃபஸ்ட்டு உன்னதமான ஒரு எப்படி 50 பிள்ளைங்களை ஒரு பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும், அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையே அந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாருக்கும் இந்த டீச்சருக்கும் எந்த கிளாஸ் எந்த வகுப்புலையும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை நல்லா அந்த 5 ரேங்க் வர பிள்ளைங்களை எப்போவுமே டீச்சர் டேபிள் போய் நிற்பாங்க. டீச்சர் எந்த ஆலோசனையும் எந்த காரியமோ அந்த கிளாஸ்க்குள்ள சொல்லணும். அந்த பிள்ளைங்களாம் கூட்ட சொல்லுவாங்க, வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க மூலமாக மற்ற பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க. அவங்க திடீரென்று எங்கே வெளியே போகும்போது இந்த படிப்பில் சிறந்த அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பிள்ளைங்க, செகண்ட் ரேங்க் எடுக்க அந்த பிள்ளைங்கிட்ட ஒப்படைத்து விட்டு வகுப்பு விட்டு சொல்லுவாங்க. இது எல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்கின்றோம். அதே போல தான் அன்றைக்கு அந்த லூசிபர் அவன் ஒர்ஷிப் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தான், ரொம்ப அழகுள்ளவன், ரொம்ப திறமையானவன், ஆண்டுக்கு ரொம்ப பிடிச்சவன். அலையிலேயே ஆண்டருக்கு துதிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹையர் பொசிஷனில் அவன் ஹையர் அத்தாரிட்டி அவன் இருந்தான். அப்படிப்பட்ட யாருமே நெருங்க முடியாத அக்கினி கற்கள் பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது. நம்ம பார்க்கின்ற இந்த வானமண்டலம் வெறும் ஒரு கார்பெட் மாதிரி தான். அதற்கு மேலே 7 மண்டலங்கள், அதிலே உன்னதமான பிதாவுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடத்துல யாரும் ஈஸியாக நுழைய முடியாது. அதை சுற்றிலும் லேசர் மண்டலம் போல இருக்கும். 4 ஜீவன்கள் பாதுகாப்பு இருப்பாங்க. அங்கு வானவில் மகிமை உண்டு, யாரும் எளிதில் நுழைய முடியாது. ஹல்லேலூயா. அதே போல அந்த மண்டலத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் முழுவதுமாக அக்னினால் காணப்படுகின்ற இடம். ஹல்லேலூயா. அந்த இடம் முழுவதுமே அக்னி. ஹல்லேலூயா. அக்னியான வீடுகள், அக்னி பிதாதேவன் அக்னியான சிங்காசனத்தை வீட்டிருப்பார். அந்த அக்னி கற்கள் மத்தியில் லூசிபரை ஆண்டு உலா வச்சார். யாருக்குமே கொடுக்காத ஒரு பெஸ்ட் இடத்த. ஹல்லேலூயா. அவன் சாதாரணமானவன் அல்ல, தேவனோடு கூட நெருங்கினவன், தேவனுடைய பிள்ளை என்று பெயர் பெற்றவன், தேவனுடைய வலது ஒரு வேலைக்காரன், ஒரு பெஸ்ட் வேலைக்காரன் பெயர் பெற்றவன். ஹல்லேலூயா. அவன் எல்லா அவர் அதிகாரத்தை எல்லாவற்றையுமே அவனை நம்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் நல்ல மதிப்பு, மரியாதை, மேன்மை, கனம் எல்லாமே இருந்தது. நம்ம ஊழியத்தில் கீழ் நிலையில் இருக்கும் போது நமக்கு ஒரு சிந்தை இருக்கும். ஆனால் மேலே வளர்ந்த பிறகு அதிசயம் அற்புதம் அடையாளம் நிறைய வந்த பிறகு, நிறைய காணிக்க கொடுத்த பிறகு, கட்ட வெளி தேசங்கள் கொண்டு செல்லும் போது ஆட்டோமேட்டிக் நமக்குள்ள அந்த பெருமை வரும். அப்படிப்பட்ட பெருமை வராதபடி கர்த்தர் அந்த பெருமை தான் அந்த லூசிபின் பெருமை. அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது இவ்வளவு மேன்மை, இவ்வளோ கனமும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரா, நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் நமஸ்கரிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், அவருக்கு நான் இன்னும் உண்மையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் என் திறமையினால் எனக்கு கொடுக்கல, அவர் என்னை நேசித்தார், என்னையும் நேசிக்க நான் என்ன காரியம் செஞ்சேன் அப்படி என்று அந்த சிந்தை தான் வரணும். என்னையும் நேசித்தார், என்னையும் மதித்தார், என்னையும் கொண்டு நான் ஒரு களிமண்ணாக இருந்து இந்த களிமண்ணுக்குள்ள அவர் வேறுபட்ட அபிஷேகத்தை கொடுத்தாரு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணினார். எத்தனை பெரிய கிருபை என்று. ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது இருந்த அதே தாழ்மை என் இதயத்துக்கு ஏற்ற ஏன் சொன்னார்னா, அவன் வளர்ந்து ராஜா ஆன பிறகும் அதே சூழ்நிலை, நான் எப்பொழுது எழுந்து துதிப்பேன், வீணே சிரமங்களை விழியுங்கள், ஜாமக்காரன் ஒரு வாட்ச்மேன் எப்போ விடியும் வீட்டுக்கு போன்னு நினைப்பான். அது அந்த அவனை காட்டி எப்போ விடியும் நான் காலையில் எழுந்து ஆண்ட துதிக்க நின்று. அவன் அப்படிப்பட்ட ராஜா இருந்தால் அவ்வளவு பண்ணியிருந்தாலும் ஆண்ட துதிக்கிற மேன்மையாக எண்ணினான். ஹல்லேலூயா. ஒரு ஆடு மேய்க்கிற என்னை கொண்டு பெரிய கத்தை செய்தார், என்னை கொண்டு வச்சுக்கான் என்று அவன் சந்தோஷமா ஆண்ட ஆலயத்தை பொன் சம்பாத்தான், தங்கத்தை சம்பாத்தான். அந்த சிந்தை மாறவில்லை. ஆண்டு மேல உள்ள அன்பு, அந்த தாழ்மைக்கும் கத்துக்கு பயப்பட வரும் பலன் தான் ஜீவன் மகிமை. ஹல்லேலூயா. கனம். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு தாழ்மைப்படுங்க அந்த அளவுக்கு ஆண்ட உயர்த்தார். ஆனால் இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஒரு பெருமை அவங்களை சரப்பனை போல, ஒரு நகையை போல சுற்றி கொள்கிறது, ஒரு ஆடை போல அவங்களை சுற்றி கொள்கிறது. அதை கத்த வெறுக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல போல் சொன்ன சொல்லியிருந்தார், எவ்வளோ காரியம் என்னை பற்றி ஆண்டவர் செஞ்சாலும் நான் அவருடைய வார்த்தையினால அவருடைய இன்றைக்கு பலமாக பேசினாரு, ஆவியன் இன்னைக்கு ஊற்றினாரு, ஆவியனுடைய அபிஷேகம் இன்னைக்கு அழிலாம ஊற்றப்படுது, அதனால அநேகர் தொடப்பட்டாங்க என்று தான் நான் அவரா மேம்பட்ட தவிர என்னன்னா மேம்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு லூசிபர் அவன் ஆண்டுக்கு ஈக்குவல் இருந்தான். ஆனால் என்ன செஞ்சானா, நான் இன்னும் ஆண்டுக்கு மேலே நான் உயருவேன், அவரை மாதிரி எல்லாரும் வணங்குற மாதிரி என்னையும் வணங்கணும், நான் அவருடைய வலது பாசம் அப்படி இருக்கு, அந்த மேன்மை இடத்துல நான் உட்காருவேன், அவர் போல நான் மாறுவேன் என்று அவன் பேசித்தான் நினைத்தான். ஆண்டு உடனே அவனை நரகத்துக்கு
தள்ளினார். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த பெருமை காரணமாக மாறும் என்பதை இன்றைக்கு பலர் அறியாமல் இருக்கிறாங்க. இந்த இடம், இந்த பொசிஷன் ஆண்டு தந்தது. ஹல்லேலூயா. இந்த வருமானம், இந்த இடம் கர்த்தர் கொடுத்தது என்று அறியாம, ஹல்லேலூயா, ஒரு பக்கம் ஆண்டு தரித்திரத்தில் ஏழ்மையில் இருந்து நம்ம சோதித்து நம்ம பொண்ணாக மாற்றார். அதே போல வளர வளர அதிகமான பணங்கள், செல்வாக்கு, அப்படிப்பட்ட நிலைமையிலையும் சில நேரங்களில் சோதனைகள் வரும். பிசாசு எப்படி ஆண்டரை கொட்டிக்கொண்டு உப்பைகளை போய் நீ என்னை வணங்கினா எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டு அந்த சூழ்நிலையும் ஆண்டு ஒருத்தர் தான் நான் என்ன செய்வேன், ஆராதனை செய்வேன். இந்த பூமி எனக்கு சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். ஆனால் பிசாசு இது எனக்கு சொந்தம் என்று போய் சொல்லலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலை ஆண்டு பிதா இதை விட்டுக் கொடுக்கவே. அதே போல அவர் தனக்குள்ள தெய்வத்து தன்மை 100% இருந்தாலுமே அந்த கடைசி நேரத்தில் சிலுவையில் ஈக்குவல் ரைட்ஸ், பிதாவுக்கு சம எல்லா ரைட்ஸ் இருந்துச்சு. அவர் நினைச்சா சிலுவையில் இறந்து உடனே இறங்கி வரலாம். அவர் பல நேரங்களில் அவர் பூமியில் வாழும்போது கல்லறி போகும்போது அவர் மறைந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு பவர் அவருக்கு உண்டு. ஆனாலும் இது பிதாவுடைய சித்தம், நான் மறிப்பது என் பிள்ளைங்க இன்னும் ஏன் ரட்சிக்கப்படுவாங்க, நான் உயிரோடு எலும்பு என்று நான் இது நடக்கணும், இது தேக சொல்லப்படுது, இதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்க என்று சொல்லி அவருக்கு கஷ்டமாக இருந்தாலும் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னட்டு நீங்கள் கொடுமா நீங்கட்டு என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தாலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். இல்லையா? அதனால வானொரு புதத்தை எல்லாருடைய பேருக்கு மேலாக பிதாதேன்னு இயேசுவின் பேரை உயர்த்தினார். இல்லையா? நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கைக்கு செல்ல 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 நீங்கள் இன்னும் தேவனை மையப்பட்ட தவிர நான் செய்தேன் என்னால் செய்யப்பது என்று நான் என்கிற அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பவுல் அப்போஸ் அதை தான் சொல்றாரு. புறஜாதியர் வார்த்தையினால தொடர்றதுக்காக ஹல்லேலூயா கர்த்தர் செய்கை கொடுத்தார். அது கர்த்தருடைய செய்கை, அவர் செய்தாரு. கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள், அவர் அற்புத அடையாளத்தை நடத்தினாரு. ஆண்டோடைய பலன், தேவ ஆவ பலத்தினால அவங்க தொடப்பட்டாங்க. என்னை கொண்டு அவர் செய்தார். ஹல்லேலூயா. நான் ஒரு கருவி என்று அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான சிந்தனை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சிந்தையோடு கூட நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு ஊழியத்தில் இன்னும் பல அவர் உயர்வை மேன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் இன்னும் அப்போ அதிக காரணம் செய்தார். நான் இஸ்ரேல் துவங்கி இன்றைக்கு வர எல்லா தேசத்துலையும் நான் நிறைய நாட்டுக்கு நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டுடைய செய்தியை பற்றி நான் அறியாதிருந்தவங்க காண்பாங்க என்ற வார்த்தையின்படி, கேள்விப்படாதிருந்தவங்க உணர்ந்து கொள்வாங்க என்று எழுதிக்கிற அந்த வார்த்தையின்படியே நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டு இராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். மற்றவன் ஊழியம் பண்ணி அந்த இடத்துல போய் அவன் அஸ்திபாரத்தை மாற்றி அவன் கேட்டவன் நான் தான், எனக்கு வரங்க இருக்குது, எனக்கு வளம் இருக்குது, பார் என் பிரசங்கத்தினால் தொடப்படுவாங்க, இந்த இவனை கூட்டி நீங்கள் பிரசங்கம் பண்ண அர்த்தம் நடக்காது, அடையாளம் நடக்காது, இவனை கூட்டம் வராது, ஆனால் என்னை கூட நீங்கள் கூட்டம் வரும் அப்படி என்று சொல்லாமல், யார் போட்ட அஸ்திவாரத்தை நான் கெடுக்காம எந்த இடத்துல ஆண்டரை பற்றி அறிவிக்கப்படாத இடம், கேள்விப்படாத இடத்துல சென்று நான் அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போனேன் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டார். இதுவே ஒரு சிறந்த தலைமைத்துவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அன்றைக்கு பவுலுக்குள்ள காணப்பட்டது. மற்றபடி அஸ்திபாரத்தில் படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ட்ராக் கொடுத்துக்கின்றார். ஒவ்வொரு வல்லமை வரங்கள் எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் எல்லா கிருபைகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருக்கும் சிலருக்கு போத வரனா, சிலருக்கு உடன் பணியுடைய ஊழியம், சிலருக்கு பாடல் ஆராதனை ஊழியம், சிலருக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி ஹீலிங் மிராக்கிள். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி. இந்த கடைசி காலங்களில் பிசாசு என்னுடைய ஊழியம் தான் சிறந்தது, நான் சிறந்தவன், மற்றவங்க செய்து தவறு என்று அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை பரப்பி இன்றைக்கு சபைகளையும் ஊழியங்களையும் இன்னைக்கு பிசாசு நாசம் பண்ணி கொண்டிருக்கின்றான. பிசாசு தான் ராஜ்யத்தை எடுத்து விடாது, எப்படி கட்டணும், அதே போல ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே உரிமை இருந்தால் எப்படி கட்ட முடியும் என்கிற அந்த சிந்தை இன்றைக்கு இல்லாமல் சமூக வலைதளங்களில் மற்ற ஊழியக்காரங்களை தரைக்குறைவாக, அவங்க செய்கிற காரியங்களை தரைக்குறைவாக பேச, ஆபாசம் பேச, அவங்கள வசைப்பாடு தூஷித்து அது மூலமாக அவங்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு பிரபலமாகி கொண்டு ஒரு பக்கம் அப்படி பேசுறவங்கள பாராட்டுறாங்க ஒரு குரூப்பு, அவங்களுக்கு ஜாலா படுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான சூழ்நிலை இன்னைக்கு சமயத்தில் காணப்படுகிறது. தேவன் அதை அருவருக்கின்றார். தேவன் யாருடைய குறைகளையும் பகிரங்கமாக சொல்ல மாட்டார். அப்படி சொல்லலாம் இன்னைக்கு யாருமே பசுவாங்க என்று வேறு யாருக்குமே சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுமே
குறைகள் உள்ளவர்கள். ஒருவன் கூட வந்து எல்லாருமே கெட்டு போய் வழி தப்பி போனாங்க என்று வசனம் கிடையாது. எல்லாருமே தேவனை மகிமை எழுந்து போனாங்க, வழி தப்பி கெட்டு போனாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் எப்பேற்பட்ட வசனம் என்று சொன்னாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த மனுஷ சுபாவம் இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த குறையை வந்து அவங்க தனியாக ஆண்டவர் கூட ஜெபிக்கும் பொழுது அந்த குறையை சுட்டி காட்டி நீர் செய்கிற தவறு மகனே மகளேன்னு சொல்லி அவங்களுக்கும் இயேசுவாக்கும் அதை வந்து சரி பண்ணுவார். அவங்க அதை செய்ய அவங்களால விடுதலை பெற முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல என்று அப்போ ஆண்டோட ஒப்பு கொடுத்து அவங்க வந்து நினைச்சாங்க அதை சரி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் வெளிப்படையாக நினைச்சாங்க, இவன் இப்படி பண்ணுறானா இவன் உடனே இப்படி ஆயிடுவான் என்று நியாயத்தீர்ப்பு. ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலத்துக்கு முன்னே நியாயத்தீர்ப்பு கொடுக்க அதிகாரத்தை கர்த்தர் யாருக்குமே கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நியாயாதிபதி. அவர் தான் பரிசுத்தவான். அவர் தான் சொல்ல முடியும். அவர் தான் என்னில் பாவம் உண்டென்று யாரான்னு சொல்ல முடியுமான்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் யாருக்குமே கிடையாது. பாவமே நான் செய்யலை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. என்ற குறைவே கிடையாது, நான் சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு பிசாசு பலரை வஞ்சித்து நான் சரி நான் பாவியில் மற்றவங்க தான் இது என்று அப்படிப்பட்ட ஒரு தவறான சுபாவத்தை இன்றைக்கு செய்கின்றான். தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை பிறரை கடிந்து படுத்த நீங்கள் ஒருவர் நீங்கள் அடிஞ்சு படித்தா அழிஞ்சு போயிங்க என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஊழியம் பரவ முடியல, அதே போல் சுவிசேஷம் வர முடியல, எழுப்பில் வர தாமதித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை சபை விட்டு அகற்று ஊழியத்தை விட்டு அகற்றும் போது தெய்வ ஆவியார் நம் மூலமாக அதிகமாக இயேசுவார் இன்னும் தேசம் ஊற்றப்பட்டு இன்னும் நம்ம இந்த தேசம் மூலமாக ஒரு எழுப்பல் தீ அக்னி பரவி உலக தேசத்தை பற்றி பிடிக்குவது அந்த இயேசு வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. என்ற சொன்ன வார்த்தையின்படி நம்ம மிக அந்த கடைசி காலகட்டத்தின் அந்த எட்ஜில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு வருகை எந்த நேரம் வரலாம். இந்த வெளியிலே நமக்குள்ள மற்ற மனிதர்களுக்குள்ள உள்ள கசப்பை விரக்கத்தை பொறாமை அகற்றி விட்டு எந்த மனிதர்களையும் நம்ம புறம் பேசும் முதுகு பின்னாடி காரணமின்றி ஒருத்தன் அவனுக்கு தீமை செய்யாதவங்களை வளர்க்காடாதே ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். அப்படிப்பட்ட சிந்தியோடு கூட நம்ம காணப்படும் மற்றடி அஸ்திபாரத்தை காட்டப்படாமல் ஹல்லேலூயா நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை நமக்கென்று ஆண்டு கொடுத்த தரிசனத்தை வைத்து அதை நோக்கி நம்ம முன்னேறி செல்லும் போது கர்த்தர் உங்களை இன்னும் 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 ஸ்பெஷலாக பயன்பட்டார். ஹல்லேலூயா. பிற மனிதர்கள் மேலே உள்ள கசப்பு வைராக்கியம் தூஷணம் அப்படிப்பட்ட காரியத்தை காணப்படாதபடி காண்டர் இதை மன்னிங்க. பிசாசுடைய குணம் தான் பிறர் மேலே குற்றம் சாட்டி கொண்டே இருக்குது. 24 மணி நேரம் என்னச்சுன்னா நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சாட்டு தள்ளப்பட்டு போனான். ஒரு நாள் தள்ளப்பட்டு நரகத்துக்கு போவான். அப்படி நீங்கள் அந்த பிசாஸ் மாதிரி மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நரக ஆக்கினதான். எந்த மாற்றக்கட்டு கிடையவே கிடையாது. பிறகு நீங்கள் கொடை மற்றவர்களை நீங்கள் குற்றவாளியாக தீர்த்தா அந்த நீங்கள் மற்றவங்க எந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த பார்வையில் பார்க்கணும் அதே பிறகு கர்த்தர் உங்களை உங்களையும் பார்ப்பாரு. நீங்கள் உங்களையும் அதே அளவு நாள் அளந்தால் கண்டிப்பாக நீங்கள் நீதிமான பெர்ஃபெக்டாக ஓகே இவன் செய்யலைன்னு ஆண்ட கண்டிப்பாக சொல்ல மாட்டார். இல்லையா. நீங்களும் அதே சூழ்நிலைக்கு தள்ளப்படுங்க என்பதை ஒரு நாளுமே மறந்து போகாதீர்கள். இல்லையா. நம்ம மற்றவங்களை எந்த அளவினால் நம்ம அளக்குமோ அதே அளவு தான் நமக்கு அளக்கப்படும். இல்லையா. தேவனுடைய பார்வையிலே நீதிமான் என்று அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாற்ற முடியாது. அவருடைய பார்வையிலே நீதிமான் ஒருவனுமே அவர் தன்னுடைய தூதலை கூட அவரை வந்து குற்றங்களை வைக்கின்றார். தூதல் கூட அவர் வந்து பார்க்கின்றார். இல்லையா. அப்படிப்பட்ட தேவன் ஹல்லேலூயா நமக்கு இருக்கின்ற தேவன். அவர் பரிசுத்தமானவர். அவர் நம்முடைய குறைகளை எப்படி மன்னிக்கின்றாரோ அதே போல் மற்றவருடைய குறைகளை குற்றங்களை நம்ம மன்னிக்க வேண்டும். அவங்க தவறு செய்தால் தேவன்கிட்ட சொல்லி ஜெபித்து அவங்க மாற்றணும். ஹல்லேலூயா. அதை விடுத்து இப்படி சமூக வலைதளங்களை போட்டு பேசுறது மிக தவறு. கர்த்தரை அறிவிக்கின்றார். அப்படி விட சிந்தை இராதபடி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் போகிறோம். கர்த்தர் அப்போ பவுலுக்குள்ள இருந்த போல் அப்படிவிட தாழ்மையின் சிந்தனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு செய்தார் என்று சொல்லாமல் ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜனங்கள் மேலே இறக்கம் கொண்டு இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு போனேன். தேவன் அசைவாடினார். பலத்த விதமாக ஆவி ஊற்றப்பட்டார். அவர் பலத்த அடையாள தன்னுடைய கரத்தை அவர் வெளிப்பட்டார். அநேக ஜனங்கள் தொடப்பட்டாங்க என்று அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்ட வேண்டும். உள்ளான அன்போடு கூட உள்ளான பக்தியோடு கூட இன்னும் தேவனை நம்ம ஒவ்வொரு வார்த்தையினால சொல்லால செயலால மகிமைப்பட்ட வேண்டும். இதே தான் ஆண்டு விரும்பின்றார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியோட சிந்தையோடு கூட காணப்படும். கர்த்தவங்க ஆசிரியப்பாக வரை காயத்தோடும் அநேகரை ஆயத்தோட்டம் இயேசு நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க வர ஜெபம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஷிப்ரா காதாரபா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
Thank you, Lord. Ribraka baraka taraba shabari bala baraka bariba. ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மேலும் உங்க மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ரேப்ராக்கா பாலாபா ரீப்ராக்கா பாரிபாலா தராபா. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துல அப்பா அழைப்பட நாங்கள் நிலைத்திருக்க அப்பா உமக்காக இன்னும் கனி கொடுக்க அநேகர் உம்மண்டை ஆதாயப்படுத்த கிருபை கொடுங்க. பவுல போஸ்தலர் அப்பா உமக்காக ஓடினது போல அப்பா நாங்களும் உமக்காக இன்னும் ஓடணும். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய சுயத்தை பெருமை பாராட்டாதபடிக்கு உண்மையை மேன்மை பாராட்ட, உண்மை உயர்த்த, தாழ்த்த அப்பா அநேகரை உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ரே பிராகா பாலாபா ஷபா ராகா பாலிபா ராஷாதா ரபா ரபா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வரும்போது நாங்கள் வெறும் கையனாய் இராதபடிக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உமக்காக ஆயத்தப்படுத்த எங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. ரீப்ரா காபாலாபா ஒவ்வொரு மேலும் எல்லாமே இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்களை மறைச்சு பாதுகாத்துக்கோங்க. எல்லா தீமை கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.